بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன். உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை நபிகளார் எப்படி காட்டினார்களோ அதன் அடிப்படையில் பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய உயர்தரமான அந்த சுவனத்தின் மீது ஆசை வைத்து எவைகளையெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கின்றானோ, மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவசரமாக அவைகளை எடுத்து நடக்குமாறு முதலிலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவன் தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் விற்று தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு குர்ஆனிலும் ஹதீஸிலும் கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அவைகளை முற்றுமுழுதாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி நடக்குமாறும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆரம்பமாக ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஏதையாவது ஒன்றை எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோசனப்படுத்த வேண்டும். இந்த ஜும்ஆவுக்கு நாங்கள் வந்தோம், தூங்கினோம், சென்றோம் என்று இருக்காமல், ஜும்ஆவுக்கு வந்தோம், ஏதாவது ஒரு விடயத்தை படித்துவிட்டு சென்றிருக்கிறோம் என்ற நல்ல எண்ணத்தை எங்களுடைய உள்ளங்களிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற உங்களிடத்திலே வேண்டியவனாக, அன்பிக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, இன்று எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வின் நாட்டத்தை பொருந்திக் கொள்வோம். எதற்காக இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது என்பதை முதலிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் இலங்கை திருநாட்டிலே எமது நாட்டினுடைய தலைவரை தெரிவு செய்யக்கூடிய தேர்தலிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருந்தோம். சில மனிதர்கள் வாக்களித்தார்கள். நான் இவருக்கு வாக்களித்திருக்கிறேன், இவர் வென்று விட்டார். நான் இவருக்கு வாக்களித்தேன், இவர் தோத்து விட்டார். இவர் வந்திருந்தால் அப்படி செய்திருப்பார், இவர் வந்திருந்தார் இப்படி செய்திருப்பார்
இப்படி நடக்க போகுது என்று கற்பனையில் வாழக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு கொள்கைவாதியாக, ஒரு மூமினாக இந்த விடயத்தை எப்படி நாங்கள் அணுகிக் கொள்வது? இது இந்த தேர்தலை அடிப்படையாக கொண்டது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊர்களிலே நடைபெறக்கூடிய ஊர் தலைமைகளை தெரிவு செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க குழுக்களாக இருக்கலாம், அல்லது ஊரினுடைய விவசாய அமைப்புகளுடைய குழுக்களின் தலைவர்களாக இருக்கலாம். இன்னொரு விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்ற போது எங்களால் தான் இவர் தெரிவு செய்யப்படுகிறார், நான் தான் இவரை கொண்டு வந்தேன், என்னால் தான் இப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்று சில மனிதர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்வதையும் மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக பேசிக்கொள்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ஒரு மோமீன் இப்படியான நேரங்களிலே எப்படி இதை அணுகுவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காலங்களும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது. சந்தோஷமும் வரும், கவலையும் வரும், எங்களுக்கு வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆலு இம்ரானிலே இப்படியான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே காலங்களை மாறி மாறி கொண்டு வருவோம் நாங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதனாக இருக்கக்கூடிய எங்களுக்கு சந்தோஷமும் வரும், வரும், எல்லாமே கலந்து வரும். தனிய சந்தோஷம் மட்டும் வரப்போவதும் இல்லை, தனிய கவலை மட்டும் வரப்போவதும் அல்ல. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே தலைமைத்துவங்களை பொறுத்த மட்டிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்லி சென்றார்கள். கானத்து பனு இஸ்ராயீல் தஸூசுஹுமுல் அன்பியா, நபிமார்கள் அதாவது பனு இஸ்ரவேலர்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் யார் இருந்தார்கள் என்று சொன்னால் நபிமார்கள் இருந்தார்கள். ஒருவர் மௌத்தா போனால் இன்னும் ஒரு நபி வருவார், அவர்களை தலைமை தாங்கி அப்படியே வழிநடத்தி செல்வார். அந்த அடிப்படையிலே நான் இறுதியாக வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹலிஃபாக்கள் வருவார்கள் என்று தலைமைத்துவங்களை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரசியல், இந்த தலைமைத்துவம் ஊரினுடைய தலைமையாக இருக்கலாம், பள்ளிவாயலுடைய தலைமையாக இருக்கலாம், ஊரிலே இருக்கக்கூடிய இன்னொரு சமூக அமைப்புகளுடைய தலைமையாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நாங்கள் தெரிவு செய்வது கிடையாது, அல்லாஹ் தான் தெரிவு செய்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் ஆழமாக ஆலு இம்ரானிலே பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆலு இம்ரானினுடைய 26வது வசனத்திலே தெளிவாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்க், நீங்கள் எப்படி சொல்லுங்கள், அரசர்களுக்கெல்லாம் அரசன், தலைவன் அல்லாஹுதான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இன்னும் சொல்லுங்கள், துத்தில் முல்க மன் தஷா, நீ யாருக்கு நாடுகின்றாயோ அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகின்றாய் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வை சொல்லுகிறான். நபிகளாரை பார்த்து இந்த உலகத்திலே, நாட்டிலே, ஊரிலே, பள்ளிவாயலிலே, பாடசாலையிலே, இன்னொரு சமூக அமைப்புகளிலே தலைமைகள் வருகிறது என்று சொன்னால் நான் விரும்பி அந்த தலைமைத்துவத்தை எடுக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இந்த தலைமைத்துவங்கள் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, அவன் நாடியோர்களுக்கு அந்த ஆட்சியை பிடுங்கி எடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிடுங்கி எடுக்கக்கூடியவனும் ஆட்சியை கொடுப்பவனும் அவன்தான், ஆட்சியை பிடுங்கி எடுப்பவனும் அவன்தான். வதுஇஸ்ஸு மன் தஷா, அவன் நாடியோர்களை கண்ணியப்படுத்தி உச்சத்திலே வைக்கிறான். வதுதில்லு மன் தஷா, அவன் நாடியோர்களை கேவலப்படுத்தி ஆலு இம்ரானினுடைய 26வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், பியதிகல் கைர், எல்லா நலவுகளும் உன்னை கொண்டுதான் இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். யாரை கொண்டு? அந்த அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த உலகத்திலே அனைத்தும் நடைபெறுகிறது என்ற செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர்,
அனைத்தின் மீதும் அவன் ஆற்றல் படைத்தவன் என்றும் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றார். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே எந்த ஒரு செயற்பாடுகள் நடைபெறுவதாக இருந்தாலும் அந்த அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் நடைபெறுகிறது என்பதை தெளிவாகவே குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இலங்கையிலே 2015, 2019, 2024 இப்படி மிக முக்கியமான தேர்தல்களாக காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். 2019ஆம் ஆண்டு ஆட்சிக்கு அவர்கள் வருகின்ற போது என்ன சொல்லி வந்தார்கள் தெரியுமா? 20 வருஷத்திற்கு அசைக்க முடியாத ஆட்சியாக நாங்கள் இருப்போம் என்று வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, 2 வருடங்கள் செல்லவில்லை. இந்த இலங்கையில் என்ன நடைபெற்றது என்பதை வரலாறு எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படாத ஒருவர் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றம் வந்து இந்த நாட்டை ஆண்டு விட்டு சென்றார் என்றால் இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியா இல்லையா? அவன் நாடியவர்களை, நான் தான் இந்த 20 வருஷத்திற்கு ஆட்சி செய்ய போகிறேன் என்று சொன்னவர்களை பிடுங்கி எடுத்தான். அப்படியே பிடுங்கி எடுத்தான், கொண்டு வைத்தான் என்றால் என்னாலும் உங்களாலும் இந்த உலகத்திலே தலைவர்மார்களை தெரிவு செய்ய முடியாது. நான் வாக்களித்துத்தான் இவர் வந்தார் என்று நாங்கள் யாருமே பெருமை கொள்ள முடியாது. அவன் நாடியதனால் தான் இந்த உலகத்திலே ஆட்சி மாற்றங்களாக இருக்கலாம், ஊரினுடைய தலைமைகளாக இருக்கலாம், இன்னொரு விடயங்களிலே எந்த பொறுப்புகள் வருகிறதோ அனைத்தும் அந்த அல்லாஹ்வினால் தான் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆட்சி மாற்றங்கள் அல்லது இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய நடைமுறைகள் அனைத்தும் எங்களுக்கு புதியதாக இருக்கலாம். இந்த கொட்டாம்பிட்டிய பள்ளி வாயிலே இதுதான் என்னுடைய முதலாவது ஜும்மா. நான் இந்த இடத்திலே உங்களுக்கு புதியவராக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு புதியவராக இருக்கிறீர்கள். இது நம்ம இருவருக்கும் இடையிலே புதிய ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் அல்லாஹுக்கு பழைய ஒரு சம்பவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஹதீத் என்று சொல்லுகிற சூராவிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும். இந்த உலகத்திலே ஒரு பிரச்சனை, ஒரு தீங்கு ஏற்படுகிறதா? பூமியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதா? அல்லது வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்படுகிறதா? உடம்பு ரீதியாக எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அல்லது இந்த உலகத்திலே வேற ஏதாவது நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறதா? இல்லா ஃபீ கிதாபின் மின் கபில் அன் நப்ரஹா. இவைகளை பற்றி அல்லாஹ்வுடைய ஏற்றிலே அது நடைபெறுவதற்கு முன்னால் அறியப்படாமல் இல்லை, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் எதுவுமே நடைபெறாது என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, சிறு வயதிலிருந்து நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை முதலாம் தரத்திலிருந்தே படித்து வருவோம். எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி. அதிலே இறுதியாக ஒரு செய்தியை நாங்கள் எல்லோரும் பாடமாக்கி வைத்திருக்கிறோம். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த உலகத்திலே நலவு நடைபெறுகிறது, இந்த உலகத்திலே கெடுதி வருகிறது, அனைத்தும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டினால் தான் வருகிறது. இதை நாங்கள் சிறு வயது முதலே படித்திருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது இந்த கலா கதிரை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் தானே எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை மறந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி புலம்பக்கூடிய மனிதர்களாகத்தான் இன்று அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நேற்று நடைபெற்ற ஒன்றல்ல. இது வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே இது நடைபெறும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்ற செய்தியை ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கதபல்லாஹு மகாதிரல் ஹலாயிக். பூமியும் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால். நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள்.
இந்த வானமும் இந்த பூமியும் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகம் இப்படித்தான் இயங்க போகிறது. இந்த உலகத்திலே இவர்தான் ஜனாதிபதியாக வருவார். இந்த உலகத்திலே இந்த பாடசாலைக்கு இவர்தான் அதிபராக வருவார். இந்த ஊரிலே இப்படி அதாவது இந்த அமைப்புக்கு இவர்தான் தலைவராக வருவார். இந்த ஊரினுடைய தலைமை இவருக்குத்தான் போகும் என்று 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டார். எங்களால் எதுவுமே அங்கு நடைபெறாது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ்வினுடைய கதிரை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, சூரா சபஇலே 3வது வசனம், 34வது சூராவினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் இன்னும் ஒரு அழகான ஒரு தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் உலகத்திலே எதுவுமே நடைபெறாது என்று சொல்வதை தெளிவாக சொல்லுகின்ற போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானத்திலோ இந்த பூமியிலோ மிஸ்காலு தர்ரா, தர்ரா என்று சொன்னால் என்ன தெரியுமா? அணு. அணு என்று சொன்னால் மிக 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 சின்ன ஒரு பொருள், மிக சின்ன பொருள். இந்த அளவுக்கான ஒரு விடயமும் கூட அல்லாஹ்வினுடைய ஏற்றிலே பதிவு செய்யப்படாமல் அவனுடைய அறிவில் இருந்து அது ஒளிந்து விட போவதில்லை என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், வலா அஸ்கரு மின் தாலிக், அந்த அணுவை விட சிறியதொரு விடயமாக இருந்தாலும் கூட, வலா அக்பர், அந்த அணுவை விட பெரியதாக இருந்தாலும் கூட, எவ்வளவுக்கு சிறியதாக இருந்தாலும் அந்த அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான், அந்த அல்லாஹ் தான் அனைத்தையும் பராமரிக்க கூடியவனாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை இந்த குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சில மனிதர்கள் சொல்வார்கள், கடும் இருட்டிலே கருப்பு நிற கல்லிலே ஓடக்கூடிய கருப்பு எறும்புக்கும் உணவளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அந்த அல்லாஹ் என்று. இப்படி நாங்கள் அந்த அல்லாஹ்வை நம்புகின்ற போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அனைத்தும் ஹைர், இது நல்லதுதான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் நடைபெற்றிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே எங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் அனைத்தும் அல்லாஹ்வின் புறம்தான் இருந்து வருகிறது என்று நம்பிய நாங்கள் சோதனையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் சொன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை எப்படி பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, சூரத்து பக்ராவிலே அல்லாஹ் இப்படியான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு முஃமின் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. முதலாவது அந்த மனிதன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன், அவன் பக்கமே மீளக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இன்று இந்த வார்த்தையை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் யாரும் மௌத்தா போனோடு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மையத்துக்கு மாத்திரம்தான் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோமே ஒழிய வேற எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் சொல்வது கிடையாது. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கிறது. எங்களுடைய விவசாயம் அதாவது நஷ்டத்திலே போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய வியாபாரம் நஷ்டத்திலே போய்கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற போது செருப்பினுடைய வார் அந்தால் கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். விளக்கு நெருப்பு அதாவது விளக்கு லைட் நூந்தால் கூட அன்றைய காலத்திலே அவர்கள் குப்பி லாம்புகளை பயன்படுத்தினார்கள். அந்த விளக்கு அணைந்தால் கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன்? அது ஒரு தீங்கு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு தீங்கு என்பதை அந்த சஹாபாக்கள்
புரிந்திருந்தார்கள். இப்படித்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமின், ஒரு கொள்கைவாதி, முதலாவதாக அல்லாஹ்வில் எனக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் நான் முதலாவதாக அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பக்கம் தானே நான் செல்ல இருக்கிறேன். என்னை படைத்தது அவன் தானே, என்னை மரணிக்க செய்வதும் அவன் தானே, அவன் பக்கம் தானே நான் போக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வுகளை முதலிலே நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு அல்லாஹ்வினுடைய அந்த ஏற்பாட்டின் பிரகாரம் நடைபெற்றதை அப்படியே பொருந்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2664வது செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்று சில மனிதர்கள் பேசிக் கொள்கிறார்களே, நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன், என்னால் தான் இவர் வந்தார், என்னால் இவர் வர இல்லாட்டி இந்த நாடு எப்படி போகுமோ, அவர் வந்தால் இப்படி இருந்திருக்கும், இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே என்று நடந்து முடிஞ்சதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. இது ஷைத்தானுடைய வழி என்பதை நபிகளார் அழகாக எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். பாருங்கள், இந்த ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போதும், அல் முஃமினுல் கவி, பலம் மிக்க ஒரு முஃமின், உடல் ரீதியாக, பண ரீதியாக, உள ரீதியாக, எல்லா ரீதியிலேயும் பலம் மிக்க ஒரு முஃமின் பலஹீனமான முஃமினை விட சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கு பிறகு சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு எந்த விடயம் பிரயோசனமாக இருக்கிறதோ அந்த விடயத்திலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவையில்லாத, எனக்கு பிரயோசனம் இல்லாத விடயத்திலே முயற்சி செய்ய தேவையில்லை. எனக்கு இதில் நான் போனால் எனக்கு பிரயோசனம் வரும் என்று தெரிந்தால் அதிலே தான் நான் முன்னோக்கி செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு எது பிரயோசனமோ அதுல போங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுல போறதோட மாத்திரம் அந்த விடயத்தை முன்னெடுத்து போகின்ற போது உதவியை அவனிடத்திலே கேளுங்கள். உங்களுக்கான ஒரு விடயத்திலே அல்லாஹ்வின் நாட்டத்தினால் நீங்கள் ஒரு வேலையை முன்னெடுத்து போகின்ற போது அவனுடைய உதவி இல்லாமல் உங்களால் போக முடியாது. அல்லாஹ்விடத்திலே உதவியை கேட்டுக்கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு இன்னொரு நேரத்தில் சொல்லுகின்ற போது சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஒட்டகத்தை கட்டுங்க, அதற்கு பிறகு தவக்குள் வைங்க அல்லாஹ் மீது. ஒட்டகத்தை கட்டிக்க பிறகு அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள், அவன் உங்களுக்கு அந்த ஒட்டகத்தை பாதுகாத்து தருவான். முயற்சி, ஒரு செயற்பாட்டுக்கான முயற்சி தேவை. அந்த முயற்சி மாத்திரம் போதாது, அந்த முயற்சியின் போது அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த முயற்சி வெற்றி அடைகின்ற போது இது அல்லாஹ்வினால் தான் எனக்கு கிடைத்தது என்ற உணர்வு வரும். இல்லாவிட்டால் நான் தான் செய்தேன் என்ற மமதை அந்த மனிதனுக்கு ஊண்டிவிடும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு எது பிரயோசனமோ அதில முன்னெடுத்து செல்லுங்கள். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவியை கேட்டுக்கொள்ளுங்கள். வலா தஅஜிஸ், நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள். நீங்கள் போகிற விடயத்திலே ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டா அப்படியே தோல்வி என்று சொல்லி அந்த விடயத்தை அப்படியே கைவிட்டு விடாதீர்கள். முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியோடு நீங்கள் முன்னேறி போங்கள் என்று சொன்னார்கள். இதுக்கு பிறகு வருகிற செய்திதான் மிக முக்கியமான செய்தி. தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலா தக்குல், நீங்க சொல்லாதீங்க, நீங்க பேசி தெரியாதீங்க. எப்படி தெரியுமா? லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி வெண்டிக்கலாம், நான் இதை விட்டுட்டு இப்படி போயிருந்துக்க இப்படி கிடைச்சிருக்குமே, ஒன்று முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருக்கலாம், அது சரியா வந்திருக்குமே, நான் பாரு நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி நாங்கள் ஆட்கள் பேசிக்கொள்றாங்களே. நான் சொன்னேனே, என்னாலதான் இப்ப இவரை ஏன் தெரிவு செஞ்சாங்க, அவர் தெரிவு செஞ்சுக்கலாமே, நாட்டை அப்படி போய்க்கலாமே, நாட்டை இப்படி கொண்டு போய்க்கலாமே என்று முடிஞ்சதை பத்தி பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். எப்படியான ஒரு செய்தி! ஃபலா தகுல் இன்னி ஃபஅல்து கதா வ கதா, அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டிருக்காதீங்க. வலாக்கின், என்றாலும் கதருல்லாஹி மா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டினால் அவன் நாடியதனால் நடைபெற்றது என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கை சிறு வயதிலிருந்து எங்களுக்கு ஒழுங்காக இருக்குமாக இருந்தால் எனக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்கள் சோர்வடைய மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள்,
லவ் என்று சொல்கிற வார்த்தை தான் நான் இப்படி செய்திருந்தால், நான் அப்படி செய்திருந்தால், இந்த ஆள் என்று போடுவோமே அப்படி நடந்திருந்தால் என்று, அதுக்கு அரபுல சொல்றது லவ். இந்த லவ் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிற போது தஃப்தஹு அமல் ஷைத்தான், ஷைத்தான் உள்நுழைந்து உங்களை வழிகெடுத்து விடுவான். எப்படியான ஒரு வார்த்தை! ஷைத்தானுடைய வார்த்தை தான் நான் இப்படி செய்திருந்தால் அப்படி செய்திருந்தால் என்ற வார்த்தை. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், அப்படி பேசாதீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் அழகாக எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் என்ன தெரியுமா? மூமினை பற்றி தெளிவாக சொன்னார்கள். உண்மையான மூமின் அவனை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின். சுஹைப் இப்னு சினான் என்று சொல்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார், மூமினை பார்த்த மட்டில் அவனுடைய எல்லா விடயங்களும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லுஹு லஹு கைர். அவனுக்கு எந்த விடயத்தை ஏற்படுத்தினாலும் அவனுக்கு நலவாத்தான் அமைகிறது. தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன தெரியுமா? இன் அசாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு சந்தோஷம் கிடைச்சிட்டு, சந்தோஷம், முயற்சி செய்கிறான், ஒன்றை அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் ஒரு விடயத்திலே முயற்சி செய்கிறான், வெற்றி பெற்று விட்டால் சந்தோஷம் வருகிறது. சர்ரா, சந்தோஷம் வருகிறது. என்ன செய்வான் தெரியுமா? ஷக்கர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் வஇன் அஸாபத்து ضرா, அவனுக்கு தீங்கு வந்து விட்டது, ஒன்று விடயத்தில் முயற்சி செய்கிறான், தோல்வி அடைந்து விட்டான். ஃபஸபர், பொறுமையாக இருப்பான். முயற்சி செய்தன் கிடைக்கவில்லை. ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு சிறந்ததாகத்தான் இருக்கிறது. எப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம்! ஒரு மூமினை பொறுத்தமட்டில் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் எனக்கு நனவு வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் எனக்கு இது ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு துக்கமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், அனைத்துமே அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டினால் தான் வந்திருக்கிறது என்று அந்த மூமின் பொருந்திக் கொள்வான். அன்பார்ந்தவர்களே, நான் ஏற்கனவே முதலாவது சொன்ன அந்த குர்ஆன் வசனத்துக்கு, அதாவது மா அஸாப மின் முஸீபத் என்று வருகிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு அடுத்ததாக சூரா ஹதீதிலே அல்லாஹ் இன்னும் ஒரு செய்தி அழகாக சொல்கிறான். லிகைலா தஅசு அலா மா ஃபாத்தக்கும், தவறி போட ஒன்றை பற்றி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே சில கணக்கெடுப்புகள் மேற்கொள்வார்கள். அதிலே தற்கொலை அதிகம் நடைபெறாத ஒரு இனமாக இருக்குமாக இருந்தால் அது முஸ்லிம் சமூகம். முஸ்லிம் சமூகத்திலே 99% தற்கொலைகள் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வீதம் அங்காங்கே ஏதோ ஒரு வீதம் இருக்கும். ஆனால் நீங்கள் பத்திரிகைகளை பிரட்டி பாருங்கள், நாளாந்தம் 2 காதல் ஜோடிகள் ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார்கள், தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். விவசாயத்திலே நஷ்டம், தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று பேப்பர்களிலே, வானொலிகளிலே, ரேடியோ, அதாவது டிவிகளிலெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை தீங்குகள், இந்த நாட்டமெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வந்த சோதனை என்பதை அவர்களுக்கு அந்த ஈமானிய உணர்வு இல்லை. ஒரு மூமின் அப்படியானவனாக இருக்க மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீதினுடைய 28வது வசனத்திலே சொல்கிறான். லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாத்தக்கும், ஒன்று தவறி போய்விட்டது என்று சொல்லி அதிலேயே மூழ்கி வைத்து அவன் அழித்துக் கொள்ள மாட்டான். விவசாயம் செய்கிறான், இந்த வருஷம் நஷ்டம், அடுத்த வருஷம் நஷ்டம், எனக்கு ஒரே நஷ்டம் தான் சொல்லி அவன் தற்கொலையின் பக்கம் போக மாட்டான், பொறுமையோடு இருப்பான். ஒரு மூமின் என்றால் இப்படித்தான் இருப்பான். ஆனால் அந்த கலாகதிர் அல்லாஹ்வை பற்றிய அந்த நம்பிக்கையிலே, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் இருந்துதான் இது எல்லாம் நடைபெறுகிற இந்த நம்பிக்கை ஒழுங்காக இல்லாத நேரத்திலே இந்த மனிதன் தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல் குர்ஆன் எங்களுக்கு அழகான வழிகாட்டுதலை தருகிறது. உங்களுக்கு ஒன்று தவறி போய்த்துதா, இல்லாமல் போய்த்துதா, அதை பற்றி கவலைப்படாதீங்க, விட்டு தள்ளுங்க. அல்லாஹ்வின் புறத்தால் இருந்து எனக்கு இதைவிட சிறந்ததொன்று கிடைக்கும் என்று நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதே போல எங்களுக்கு ஒன்று கிடைச்சிட்டு, எப்படியான வழிகாட்டுதலை பாருங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு விடயம் எனக்கு கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டதற்காக தலைக்கு மேலே நின்று ஆடாதீர்கள். வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், ஒன்று உங்களுக்கு கிடைத்தது விட்டதற்காக
நீங்கள் தலைகீழாக ஆடாதீர்கள். நீங்கள் வாக்களித்தவர் அல்லது நீங்கள் சப்போர்ட் பண்ணவர் வென்று விட்டார் என்று ஆடாதீர்கள். நீங்கள் தோத்து விட்டார் என்று அவருக்காக நீங்கள் அழிந்து உங்களை நாசப்படுத்தி விடாதீர்கள் என்று எவ்வளவு அழகான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாக போட்டி என்று வந்தால் இரண்டு சாரார்கள் இருப்பார்கள். ஒரு சாரால் வெல்லுவார்கள், இன்னும் ஒரு சாரால் தோற்பார்கள். இதுதான் யதார்த்தம். ஆனால் எங்களுடைய இந்த கள நிலவரங்கள் எல்லாம் ஒருவரை தோற்கடிக்கக்கூடிய நிலைமையிலே வருகின்ற போது பழி வாங்கக்கூடிய நிலைமை மாறுகிறது. அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால்தான் இவர் தோற்று போனார், இவர் வென்று போனார், எனக்கு துக்கம் நஷ்டம் என்று இதெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டத்தில் தான் வருகிறது என்பதை மறந்து பழி வாங்கக்கூடிய நிலைக்கு எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இன்று சென்றிருக்கிறது. அவர் நாங்க வென்று வரட்டும், அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி காட்டுறோம். எங்களோட சமூகம் பேசுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நாட்டத்தை பொருந்திக் கொள்கின்ற ஒரு மூமின் இப்படியான வார்த்தை பிரயோகங்களை, ஒரு மூமின் தேவையில்லாத விடயங்களை பேச மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் ஆரம்ப ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினாலோ பிற முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு சந்தோஷம் வந்துவிட்டது, தான் வென்று விட்டேன் என்பதற்காக தோத்தவர் மீது தன்னுடைய வன்மத்தை கக்க மாட்டார். எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹ்வின் நாட்டத்தினால் தான் இந்த உலகத்திலே எது நடைபெற்றால் அந்த நலவு என்று நாங்கள் ஏற்று எங்களுடைய ஈருலக வாழ்க்கையையும் வெற்றிகரமானதாக ஆக்குவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நாட்டத்தினால்தான் இந்த உலகத்திலே எல்லாம் நடைபெறுகிறது. அந்த நம்பிக்கை தெளிவாக எங்களுக்கு வருகின்ற போது எங்களுடைய ஈமான் பலப்படுத்தப்படும், நாங்கள் சிறந்த முஸ்லிமாக மூமினாக மாற முடியும் என்று முதலாவது குத்பாவிலே சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொன்னேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஒரு விடயத்திலே வெற்றி அடைகின்ற போது எங்களுக்கு பெருமை என்ற ஒரு விடயம் வரக்கூடாது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதருக்கு ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்தது. அல் அதுபா என்று சொல்லுகிற ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய ஒட்டகம் முந்தவே முந்தாது. நபிகளார ஒட்டகம் தான் பெஸ்ட். அந்த நேரத்திலே நாட்டுப்புறத்தில் இருந்து ஒரு அரபி வருகிறார் அவருடைய ஒட்டகத்தை கொண்டு. அந்த ஒட்டகத்தோடு நபிகளாருடைய ஒட்டகம் தோத்து விட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கென்று ஒரு உரிமை உண்டு. எவ்வளவுக்கு உயர்ந்து போனாலும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தாழ்த்தி விடுவான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதனுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் வெற்றியேற்று என்று எல்லாத்திலையும் முன்னேறி எங்களை அறியாமலே ஒரு கர்வம் உருவாகிவிடும், தலைமைத்துவம் வந்துவிட்டு. நான் சொல்றதால் எல்லாரும் கேட்க வேண்டும். ஒரு கர்வம் அவர்களை அறியாமல் வருகிற போது அல்லாஹ் தாழ்த்தி விடுவான். எனவேதான் நீங்கள் உயரத்துக்கு போனாலும் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். இது அல்லாஹ்வின் பொருட்டால் தான் வருகிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8வது வருடம் நபிகளார் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி அந்த மக்காவுக்குள் நுழைந்தார்கள் தெரியுமா? எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இது ஒவ்வொன்றும் படிப்பினையாக இருக்க வேண்டும். அவர்கள் தலையை குனிந்தவர்களாக அந்த பள்ளி வாயிலுக்குள், அந்த மக்காமா நகருக்குள் நுழைந்தார்கள். சில ஹதீஸில் அறிவிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், சில அறிவிப்பில் வந்திருக்கிறது, நபிகளார் தலையை குனிந்தவர்களாக, ஒட்டகத்தினுடைய வாளிலே அவருடைய தாடிகள் படுகிற அளவுக்கு தலையை குனிந்தவர்களாக அவர்கள் சென்றார்கள். கர்வம் கொள்ளவில்லை. அவர்களுக்கு வெற்றி வந்தாலும்
தோல்வி வந்தாலும் அனைத்தும் அல்லாஹ்வின் பொருட்டாலே வருகிறது என்பதை அந்த சஹாபா சமூகத்துக்கு நபிகளார் கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இந்த பொருத்தத்தை எனக்கு நலவாக இருந்தாலும் எனக்கு தீமையாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹ்வின் பொருட்டால் தான் வருகிறது என்பதை ஏற்று பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று கேட்டு, இறுதியாக இந்த தலைப்புக்கு சம்பந்தமில்லாவிட்டாலும் ஒரு செய்தி சொல்லப்பட வேண்டும். மிம்பரிலே ஏறுகின்ற போது ஆங்காங்கே சில மனிதர்கள் மாத்திரம்தான் இருந்திருந்தார்கள். இப்பொழுது பள்ளி மாஷா அல்லாஹ் நிறைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஜுமாக்களிலேயும் ஜுமாக்களுடைய சிறப்புகளை பற்றி பேசப்படுகிறது. நாங்கள் எல்லோரும் கொள்கைவாதியாக மூமீனாக இருக்கிறோம், நாங்கள் பித்அத்துகள் செய்யக்கூடாது, நல்ல மனிதர்களாக வாழ்ந்து சொல்ல முடியும் என்று நாங்கள் தனியான பள்ளிவாயலை உருவாக்கி அங்கே ஜுமாக்களை செய்து நல்ல முறையிலே கொள்கைவாதியாக வாழ்கிறோம். ஆனால் ஜும்மா விஷயத்திலே மாத்திரம் கொள்கையும் இல்லை, ஒன்று இருக்கிறோம். மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் தான் எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்கின்ற ஹதீஸை எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம்? நான் கொள்கைவாதி, பேஸ்புக்ல லைவ் போடுகிறோம், எங்களுடைய லைவை 50,000 பேர் பார்த்திருக்கிறார்கள் என்று பெருமை கொள்வதிலே அல்லாஹ் சொர்க்கத்தை தரப்போறதில்லை. கொள்கைவாதி என்று மாறுபட்டு சொல்வதால் அல்லாஹ் சொர்க்கத்தை தரப்போவதில்லை. அப்துல்லா முகமது என்று பெயர் வைத்ததால் அல்லாஹ் சொர்க்கத்தை தரப்போவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுக்கு முன்னால் வாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை, இங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களுக்கு சொன்னது யார் தெரியுமா? அந்த படைத்த ரப்பு உங்களுக்கு சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ஜும்மாவை விட்டால் வேற என்ன இருக்கிறது? வேற என்ன இருக்கிறது? எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தினால் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் பாடசாலைகள் எல்லாம் 11:30க்கு விடப்படுகிறது. எதற்காக? நேர காலத்தோடு அவர்களுடைய ஜும்மா கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அரசு அலுவலகங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அரை நாள் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் விடுமுறை வழங்குகிறார்கள். ஏன்? அவர்களுடைய பள்ளி வாயிலிலே 12 மணியிலிருந்து 1 மணி வரை ஒரு நிகழ்ச்சி, ஒரு வணக்க வழிபாடு நடைபெறுகிறது. அதற்கு அவர்கள் நேர காலத்தோடு போக வேண்டும் என்பதற்கான அவகாசம் ஒரு பௌத்த நாட்டினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எத்தனை பேர் நேர காலத்துக்கு வருகிறோம்? ஸ்கூலை நேரத்துக்கு விட்டாலும், காலையாலயங்கள் நேரத்துக்கு விட்டாலும், அதுக்கு பிறகுதான் கறி வாங்குறதுக்கு கடைக்கு போறது, அதுக்கு பிறகுதான் உடுப்பை தூக்கிட்டு குளிக்கிறதுக்கு போறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கொள்கைவாதிகள் என்று பீத்துவதினால் சுவர்க்கம் போக முடியாது. நடைமுறைக்கு வர வேண்டும். அப்போதுதான் உண்மையான மூமீனாக நாங்கள் இருக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஜும்மாக்களிலேயும் ஒவ்வொரு பள்ளிவாயல்களிலேயும் இது சொல்லப்படுகிறது. இந்த காதால கேட்டு இந்த காதால போகிறோமாக இருந்தால், இறுதியாக இந்த குர்ஆன் வசனத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண் இருக்கிறது, பார்க்க மாட்டார்கள். காது இருக்கிறது, கேட்க மாட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக கல் அன்ஆம். அவர்கள் இதைவிட கேவலமாக அல்லாஹ் சொல்லவில்லை. நடந்து போகிற ஆடு மாடுகள் அதுபோல. ஆடு மாடுகளுக்கு கண் இருக்கிறது, அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, ரோட்டுல போகும். அதுக்கு உள்ளம் இருக்கிறது தான், இதயம் இருக்கிறது தான். ஆடு மாடுகளுக்கு எங்கனைக்க டாய்லெட் இருக்கிறன்னு அதுக்கு தெரியாது, ரோட்டுலயே பேண்டு போகும். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். காது இருக்குது தான், அதுக்கு என்று சொல்லுகிற அந்த, அதாவது நாங்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிற போது பயன்படுத்துகிற வார்த்தை மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. என்னதான் கத்துனாலும் விளங்க போறதில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் ஆடு மாடுகள். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அப்படியானவர்களா? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் புத்திசாலிகள், எங்களுக்கு வித்தியாசமாக 6 அறிவு என்று நாங்கள் மார்பு தட்டுகிறோமாக இருந்தால் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகளாருடைய வாரிசுகளாக நபிகளாரை அப்படியே பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் ஜும்மாவுடைய விஷயத்தில் பொடுபோக்கானவர்களாக இருந்து விட்டால், பிரயாணியாக இருந்தால் ஒரு சலுகை இருக்கிறது.
ஆனால் பிரயாணியும் இல்லை, வீட்டில் நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம். அதிகமானவர்கள் வெள்ளிக்கிழமை விடுமுறையில தான் இருக்கிறோம். ஆனாலும் ஜும்ஆவுக்கு நேரத்தோடு வரல. ஏனென்றால் எங்களுடைய உள்ளங்களிலே அப்படி பதிவு செய்யப்பட்டு, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 12:03 பாங்கு, 12 மணிக்கு பாங்கு, 12:20 மிம்பர்ல ஏறுறோம். அது மட்டுக்கும் வர இல்லைண்டா இந்த 20 நிமிஷம் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? 12 மணிக்கே ஏறி இருந்தார் என்றால் எங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட்டது. எப்படித்தான் போனாலும் அவர் 1 மணி அளவுக்கு கத்தி போட்டுத்தான் இறங்குவார். அன்பார்ந்தவர்களே, அது 1 மணி அளவுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்காக இருக்கிறார்களே, அதை விட சுருக்கி விட்டு சென்று விட்டால் உங்களுடைய ஜும்மாக்கள் நாசமாகிவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, நேரகாலத்தோடு வந்து ஜும்ஆவினுடைய முழுமையான பிரயோசனத்தை நாங்கள் அடைந்து ஈரோலையிலும் பெற்று உயர்தரமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.